Go ahead, brother. ஓகே. ஸோ இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற வேத பகுதியினுடைய தலைப்பு இல்லைன்னா வேத பகுதி நீதிமொழிகள் 3:32 பின்பகுதி. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நம்ம பார்த்ததை நான் திரும்ப சொல்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. எப்படி சொல்லுகிற வேத பகுதி? அப்ப நீதிமான்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழக்கூடும். நீதிமான்களை குறித்து பல டெஃபினேஷன் நம்ம வேதத்துல உண்டு. ஆனால் ஒரு காரியம் என்னை மிகவும் தொட்ட ஒரு காரியம் இந்த நாளில சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீதிமான்கள் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். நீதிமான்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4-5 அதிகாரங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தையும் நாம் பார்த்தோம். அதையும் சற்று நினைவு கூறலாம். ரோமர் 4வது அதிகாரம் 24 இப்படி சொல்லுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். அப்படின்னு சொன்னால் விசுவாசம் நம்மை நீதிமன்றாய் மாற்றுகிறது. இதை தெளிவாக 5வது அதிகாரம் 1வது வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் மயப்படுவதாக. ஆக தேவனுடைய அதாவது அது 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கட்டும். நான் சொல்ல விரும்புகிற காரியம் நீதிமான்கள். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. இப்ப நமக்கு எழுகிற கேள்வி என்னன்னு சொன்னா, நீதிமான்கள் என்றால் யார் என்று பார்த்தோம். சுருக்கமாக அவருடைய ரகசியம் இருக்கிறது. ரகசியம் என்ன? ரகசியம் என்றால் என்ன? நமக்கு எல்லாம் ரகசியம் தான் தெரியும். ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், வேதத்தில் இல்லாத ரகசியம் இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன? ஒருவேளை இன்னொரு விதத்தில் நான் அதை சொல்லுவேன் என்று சொன்னால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ரகசியம் எனப்படுவது என்னுடைய அறிவு கெட்டின வகையில வேதத்தில் உள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கான அந்த வெளிப்பாட்டை தான் ரகசியம் என்று சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு விசை 1993-94 என்று நினைக்கிறேன். எனக்கு நான் அப்பொழுது ஒரு கம்பெனியில வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சென்னையில ஒரு குறைந்த சம்பளத்துல தான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு சவுதி அரேபியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்தார். அதை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. அப்ப எனக்கு ஒரு சோதனையான ஒரு நேரம். அங்க போலாமா வேண்டாமா என்று சொல்லி அநேக கேள்விகள். என்ற தாப்பனார் ஒரு விசை சொல்லுகிறார், நீ போ என்று சொல்லுகிறார். இன்னொரு விசை சொல்லுகிறார், நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். சிலர் சொல்லுவதை வைத்துக் கொண்டு எனக்கும் தெளிவான ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. அப்ப நான் வேதத்தை படிச்சு கொண்டு இருக்க ஆரம்பித்தேன். வேதத்துல ஒரு பகுதி பகுதியில் நான் வாசித்த வசனம் என்னை தொட்டது. பிலிப்பியர் 3:8. பிலிப்பியர் 3:8 அந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லு. பாருங்க, நான் சற்று நாட்களுக்கு முன்னதாக அந்த நாட்களில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம். ஒரு நர்ஸ் அம்மா இருந்தாங்க. அவங்க சவுதி அரேபியால இருந்து வந்திருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பதாக. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறது சில நாட்களுக்கு முன்பதாக. அவர்கள் மூலமா நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், சவுதி அரேபியா செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தை வெளிப்படையாக எடுத்து செல்ல முடியாது, அங்கே தேவனை வெளியரங்கமாக ஆராதிக்கவும் முடியாது என்று சொல்லி. இந்த வசனத்தை வாசித்தவுடன் அந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆவியானவர் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். என்னுடைய இருதயத்தில் தோன்றின காரியம், அங்க போனா நான் தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள முடியாது, தேவனை வெளிப்படையாக ஆராதிக்க முடியாது. நான் தேவனை அறிந்து கொள்வதற்கு தடைகள் இருக்கு. இங்க அநேக கூட்டங்கள் நடக்கிறது, நான் போய் அதை அட்டென்ட் பண்ணுகிறேன், எனக்கு அதனால தேவனை குறித்த அறிவு உண்டாகிறது. ஆனால் நான் அந்த நாட்டுக்கு செல்வேன் என்று சொன்னால் எனக்கு அதுக்கான தடை உண்டாகிவிடும் என்று சொல்லி நான் அறிந்த பொழுது அந்த வார்த்தை என்னோடு கூட இடைபட ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். தேவனுடைய அறிகிற அறிவு மேன்மையானது என்பதை நான் அறிந்தபடியினால அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம் என்று நான் தள்ளிவிட்டேன். நான் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான சம்பளத்துக்கு என்னை அழைத்தார்கள். கர்த்தர் மகிமைப்படுவதாக. பாருங்க, தேவனுடைய வார்த்தை அது வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான். ஆனால் அது
என்னுடைய வாழ்வின் ஒரு காரியத்தை சால்வ் பண்ணுவதற்கு அது உதவியாக இருந்தது. ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல, தேவனுடைய ரகசியம் பல விதங்களிலே வெளியரங்கமாகிறது. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, சில நாட்கள், சில காலங்களுக்கு முன்பதாக, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 1 or 2 years இருக்கும். நான் என் மனைவியாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஒரு பர்டிகுலர் நபருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த நாளில திடீரென என் காதுகளிலே ஒரு சத்தம் 3 விசை ஒரே காரியம் தொனித்தது. உடனே நான் ஜெபத்தை நிறுத்திவிட்டு என் மனைவி எடுத்த அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வார்த்தையானது எனக்கு வெளிப்படுத்தினார். நான் மயப்படுவதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பேசினார் என்பதை நான் அறிந்தேன். தேவன் நம்முடைய ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு, நம் நீதிமான்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா, நான் நீதிமான்கள் சொல்லிக் கொள்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதிமான்கள், கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள், அதற்கான காரியத்தை நான் சொல்லவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை விளங்க பண்ணுகிறார் என்பதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். போகட்டும். வேதத்திலிருந்து சில நபர்களுக்கு கர்த்தர் எப்படி தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நான் உங்கள் மத்தியில வைத்து, நாம் எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதையும் உங்கள் மத்தியில வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நான் கோட் பண்ண விரும்புகிற தேவ மனுஷர் நோவா. நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 6, 8, 9 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த நோவா கர்த்தருடைய கண்களே கிருபை பெற்றுக் கொண்டார். நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி நீங்கள் அடுத்த வசனத்திலே பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் நாமும் உத்தமர்களாகவும் நீதிமான்களாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்படி இருந்தபடியினால வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம்? ஒரு பெரிய ஜல பிரளயம் உண்டாக போகிறது. உலகத்திலே அதுவரைக்கும் நடந்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய உத்தமனாகிய நீதிமானாகிய லோத்துவுக்கு அவர் அதை விளங்க பண்ணுகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை வாய்ப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை அமையப்படுவதாக. அவர் அடுத்தபடியாக நம்ம பார்க்க விரும்புகிற காரியம், ஆபிரகாம் என்னும் நீதிமானை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் நீதிமான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய விசுவாசம், தேவனை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. எத்தனை மயப்படுவதாக. அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன? பல காரியங்களை கர்த்தர் அவரோடு பேசுகிறார். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். இதை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் அமைப்படுவதா? இந்த 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் அந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்ய போவதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏன் மற்றவர்களுக்கு செய்ய போவதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பயப்படுவதாக. அதற்கான காரணம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவன் நீதிமான் என்பது உண்மைதான். ஆனால் அவனுடைய அந்த நீதியின் வெளிப்பாடு ஒன்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் என்னை குறித்து இந்த நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தன் வழியை காத்து நடவுங்கள் என்று தன் குடும்பத்தார், தன் வீட்டாருக்கும், தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தன் பிள்ளைகளுக்கும் அவன் கட்டளையிடுவான் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நீதியை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அதையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். நம் நீதியான செயல்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா என்பதையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். ஆபிரகாம் அவன் நீதிமானாய் இருந்தான் என்று மொத்தம் சொல்லப்படவில்லை. அவன் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும்
அதை குறித்து கட்டளையிடுவான் என்று சொல்லி அவனை குறித்துதான ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கூட அப்படி இருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தம்முடைய ரகசியம் நமக்கு வெளிப்படுத்துவது எப்படியாக. அடுத்தபடியாக நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிற மற்றொரு நீதிமான் யார்? லோத்து என்னும் நீதிமான். லோத்து லோத்துவை குறித்து பல காரியங்கள் பல விதங்களில் சொல்லி இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். நாள்தோர் அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் நாம் மையப்படுவதாக. பாருங்க, லோத்தை நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? எப்படி நீதிமானாக கருதப்பட்டான்? அவனுடைய இருதயத்தில் அவன் வாதிக்கப்பட்டான். அங்கு நடக்கிற அக்கிரம கிரியைகளை கண்டு. ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் அநேக அக்கிரம கிரியைகளை நாம் நம்முடைய சூழ பார்க்கிறோம். நியூஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கேட்கிற காரியங்கள் எல்லாமே அக்கிரம கிரியைகளாகத்தான். மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் wicked deeds of people. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? அதை குறித்து வேதனைப்படுகிறோமா? அதை குறித்து நாம் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு செல்கிறோமா? இதையெல்லாம் கர்த்தர் கணக்கு வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல லோத்து ஏன் நீதிமானாக கருதப்பட்டான்? அவனுடைய செயல் என்ன? அவன் தன்னுடைய இருதயத்துல அக்கிரம கிரியைகளை குறித்து வாதிக்கப்பட்டதைத்தான் நீதி என்று சொல்லி எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அந்த பட்டணத்தை அழிக்க போகிறதை அவனுக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:13 அப்படி சொல்லுகிறது. இந்த பட்டணம் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவனையும் அவன் வீட்டாரையும் அவர் தப்புவிக்கிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மையும் கூட கர்த்தர் தப்புவிப்பார். ஒருவேளை நம்முடைய அருமையான ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 54:10 நினைக்கிற, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகளை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வெளியிருக்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் நீதிமன்றாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் மேன்மையாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு நபரை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன், தானியேல். பாருங்க, இந்த தானியேல் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக ரகசியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன? அவன் நீதிமானாய் இருந்தான். இந்த நீதியை அவன் எப்படி வெளிப்படுத்தினான்? வேதத்துல பார்க்கிறோம். தன்னுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் வைராக்கியமானதா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் வைராக்கியமாய் நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில வைக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். அதை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். எடுக்கிறேன். இந்தியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல் பிரசாத் சார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீதி யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருந்தது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு நடக்க இருக்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியத்தை குறித்து அவன் எழுதுகிறதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். பெரிய தரிசனத்தை கண்டதாக அவன் சொல்லி அந்த காரியத்தை குறித்து எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிற இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாரும் அறிந்த பகுதி தான், ஆனால் சற்று வித்தியாசமாக கர்த்தர் அதை குறித்து என்னை யோசிக்க எனக்கு உதவி செய்தார். பாருங்க, வேதத்திலே இந்த பகுதியிலே பார்க்கிறோம், அவனுடைய ஜெபத்துக்கு பதில் உடனே உண்டாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டதை பார்க்கிறோம். 12வது வசனம் சொல்லுகிறது, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும்
உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். பாருங்க, அந்த இடத்துல வந்த தூதன் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய ஜெபம் முதல் நாள் துவக்கியே கேட்கப்பட்டது. ஆனால் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். பாருங்க, நம்முடைய எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு உங்களுக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல உங்கள் போராட்டம், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன? அந்த ஆளுமையின், அதாவது துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரத்தின் ஆவி லிட்டரலி தேவ பிள்ளைக்கு வர இருக்கிற அந்த பதிலை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை தானியேலுக்கு தேவன் அந்த தூதன் மூலமாய் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மையப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அநேக ரகசியங்களை கர்த்தர் அவங்க சொல்லிக் கொடுப்பார். நாம் தானியேலை போல வைராக்கியம் உடையவர்களா இருக்கும் பொழுது, தானியேலை போல நீதியுள்ளவர்களா இருக்கும் பொழுது, தானியேல் செய்த இன்னொரு காரியம் என்ன? அவன் இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம், 3வது வசனம் சொல்லுகிறது, 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்கில் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பாருங்க, இதை வைத்துதான் அநேக தேவ மனிதர்கள் டேனியல் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவார்கள். உபவாசிக்க முடியாதவர்கள் எடுக்கக்கூடிய அதாவது முழுவதுமாக சாப்பிடாம இருக்க முடியாதவர்கள் இந்த உபவாசத்தை அநேகர் பின்பற்றுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் கூட சில சமயங்களில் செய்தது உண்டு. கர்த்தர் நாம் மயப்படுவதாக. ஆக தானியேல் அவர் ஒரு நீதிமான். தானியேல் ஒரு நீதிமான். கர்த்தர் அவனுடைய நீதியான கிரியைகள் நிமித்தமாக அவனுக்கு இறங்கி அவனுக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்பின இன்னொரு நபர் பவுல். இந்த பவுல் நமக்கு தெரியும், he was very well educated person. he was a rich person. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு அதைத்தான் நான் சொன்னேன். பிலிப்பியர் 3:8 அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மிக அழகாக இந்த உலகத்தின் காரியங்கள் நஷ்டமும் குப்பையுமாக நான் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறது நம்ம வீட்டில் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவருக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதுல முக்கியமாக என்று இருதயத்துல பட்ட காரியத்தை மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ரகசியம் என்று சொல்லும்படியாக கொலோசையர் 1:27 அவர் அதை ஒரு காரியத்தை அவர் ரகசியம் என்று சொல்லுகிறார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய அந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்கிற அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரால் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இதை இன்னும் அநேக இடங்களில் அவர் கிறிஸ்தவப்படுத்தி இருப்பார். ஐ திங்க் எபேசியர் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 1வது அதிகாரம், அதனையும் கூட அவர் சொல்லும் பொழுது 13வது வசனம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது முத்திரை போடப்படுகிறோம் என்கிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது போலவே அவர் சொன்ன மற்றொரு காரியம் நாம் பார்த்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்னும் அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தராகிய தேவன் வெளியரங்கமாக்கி இருக்கிறதை நம்ம வீட்டுல பார்க்க முடியும். ஒரு ஜாதிகளுக்குள்ள விளங்கக்கூடிய என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னு சொன்னால்
ஒரு ஜாதிகளுக்கும் சத்தியத்தை சத்தியத்தை எடுத்து செல்ல கர்த்தர் அவர் ஒரு வைராக்கியமான பாத்திரமாக பயன்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பவுல் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு தரிசனம் தான் முக்கியமாக அவர் பெற்றது. அவர் அந்த தமஸ்குவுக்கு வரும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் அவர் மேல் பிரகாசித்தது. அவர் தேவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கு பின்பு அவரிடத்துல எந்த ஒரு பின் மாற்றங்களும் கிடையாது. அவர் தன்னை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தேவனை அறிந்து கொண்டபடியினால வேதம் சொல்லுகிறது, அவர் அரபி தேசத்துக்கு சில காலங்கள் கடந்து சென்றதை கலாத்தியர்ல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறார். மைப்படுவதாக அவருக்கு அநேக காரியங்கள், அநேக அப்போஸ்தலரை கூட நான் சந்தித்தில்லை என்று சொல்கிறார். நான் பேதுருவையும் யாக்கோபையும் தான் வேற சந்திக்கவில்லை என்று கூட சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் அந்த கிறிஸ்துவையும் அதே நாட்களில் தான் அவர் வாழ்ந்தார். கிறிஸ்து வாழ்ந்து சில காலங்களுக்கு பின்பு அவரை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நான் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். மையப்படுவதாக பாருங்கள், இன்னும் அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வேதத்திலே கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய கமிட்மெண்ட், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஜீவியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மையப்படுவதாக கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவார். அடுத்தபடியாக உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறார் மற்றொரு தேவ மனுஷர் பேதுரு. பேதுரு கூட அநேக வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பேதுரு எழுதின நிருப புஸ்தகம் 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தை நான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல இவருக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியம் என்ன? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னா, இவர் சொல்ற காரியம் அதை சற்று ரிஃபைன் பண்ணி நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆசீர்வதிங்க என்று கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கூட அநேக சமயங்களில மற்றவர்கள் நம்மை நிந்திக்கிறதை கேட்கும் பொழுது இந்த இருதயத்துல வெந்து போகிறோம். நம்மை குறித்து தவறாக பேசுகிறதை கேட்கும் பொழுது வேதனை அடைகிறோம். ஆனால் அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களை சபியாதிருங்கள் என்று சொல்லி, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியும் அதை குறித்து சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர், இன்னும் நீங்கள் 11, 12 வசனம் 10, 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த ஒரு காரியத்தை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து இன்னும் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவ மனிதனாக, அந்த ரகசியத்தை அறிந்த மனிதராக பேதுரு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில இந்த பின்மாற்றத்திலேயும் கர்த்தரிடத்தில் அவர் திரும்பி வந்து தேவனை அண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம், ஆனாலும் இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ என்றுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்க, அந்த இடர்கள் அடைந்த பின்பும் தேவனை பற்றி கொண்டு வைராக்கியத்தோடு அவரை பின்பற்றின தேவ மனிதன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு. நாமும் கூட நம்ம வாழ்க்கையில ஒருவேளை சில காரியங்களை எழுதி இருக்கக்கூடும், சில காரியங்களை பின்மாற்றத்துக்கு சென்றிருக்க கூடும். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் அப்படி இருக்கிற பிள்ளைகளையும் நேசிக்கிறார் என்பதாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நீங்கள் ஏதாவது காரியத்தில் எழுதியிருப்பீர் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் காண்பித்த வைராக்கியம், அவர் காண்பித்த தேவனை குறித்தான அன்பு நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, அந்த அன்பை குறித்து பேதுரு சொல்லுவார். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அவர் தேவனிடத்துல கொண்ட அன்பு
அது அவரை திரும்பவுமாய் கொண்டு வந்தது நான் நம்புகிறேன். நாமும் கூட தேவனை நேசிப்போம். அன்பு கூறுவது என்ன சொன்னால் என்ன, அது இன்னொரு டாபிக். வேதம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று சொல்லி போகட்டும். கற்று நாம் மையப்படுவதாக. பாருங்க, அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட இந்த தேவ மனிதனாகிய பேதுருடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு காரியம், அவர் தேவனிடத்துல கூர்ந்த அன்பு. அது மாத்திரமல்ல, அவர் அந்த பின்மாற்றத்தில் இருந்தும் கூட தன்னை விடுவித்துக் கொண்டு கண்ணீரோடு கர்த்தரை தேடி அவர் திரும்பி வந்து அவரை அண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்ததாமே நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கொடுப்பாராக. பாருங்க, கடைசியாக நான் சொல்ல விரும்பின தேவ மனிதனுடைய பெயர் யோவான். யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவருக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். வேதத்திலே பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் அந்த மனிதர் தான். அதுல அநேக காரியங்கள் அநேகருக்கு புரியுறது நம்ம ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் அது புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு காரியத்தை மத்தியில சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 வசனங்கள் நீங்கள் பிறகு வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. பாருங்க, அதுல அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்த ஒரு எண்ணெய், ஒரு முத்திரையை நெற்றியிலேயும் கையிலேயும் தரித்துக் கொள்ளும்படியாக அந்த கிறிஸ்து செய்வான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த அப்போஸ்தலன் யோவான் எழுதி வைத்து விட்டார். இன்றைக்கு நம்மளால் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன, கடைசி நாட்களா இருக்கிறபடினால இந்த சிப் எல்லாம் தயாரித்து விட்டார்கள். மிகவும் நுணுக்கமான சிப் முதற்கொண்டு வெளிவந்து விட்டது. அது மாத்திரம் இல்ல, 400லயும் 4ஆம்லயும் வச்சாதான் ஆட்டோமேட்டிக்கா பவர் ஜெனரேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த நாட்கள்ல அறிந்து கொள்கிறபடினா நமக்கு அது விளங்குகிறது. ஆனால் இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் டெக்னாலஜிக்கலி இல்லாத அந்த காலத்திலேயே கர்த்தர் பக்தன் யோவானுக்கு இதை வெளிப்படுத்தினார். பாருங்க, இதுக்கு காரணம் என்ன? தங்களை முழுவதுமாக வெறுத்து கர்த்தரை பின்பற்றின ஒரு வைராக்கியமே அதற்கு காரணம் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, அருமையானது என்ற பிள்ளைகளை நாமும் கூட பாருங்க, நான் அதை ஏன் சொல்லுகிறேன், 12 சீஷர்கள், அதுல 11 சீஷர்கள் அவருக்கு உத்தமமாக இருந்தார்கள். தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பற்றினார். பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் தானே. தேவன் அழைத்த பட்சத்துல அது எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின்பற்ற சென்ற தேவனர்களாக அவர் இருந்தார். கர்த்தர் அது நிமித்தமும் அவர்களை ஆசீர்வதித்தார், பயன்படுத்தினார். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு எத்தனையோ காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவன் ஒன்றிலாகிலும் நம் இருதயத்தை வைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அவை ஒன்றிலும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம இருதயத்தை வைக்காமல் நம்ம ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் அப்படியாக அவர் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார், நம்மையும் பயன்படுத்துவார். பயன்படுவார். பாருங்க, நான் சொன்னேன் முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது நீதிமான்களை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு அப்படி ஜீவிப்பது எப்படி என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னேன். 3 காரியங்களை, 3 நபர்களை சுருக்கமாக மத்தியில வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒன்று, பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாள். அவங்களை குறித்து எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 2:36-37. அதுல ஒரு வசனத்தை அதிலே நான் சுருக்கமாக அந்த காரியத்தை மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எப்படி நாம் நீதிமான்களாக ஜீவிப்பது? நீதிமான்களாக இருக்க வேண்டும். யார் நீதிமான்களாக நாம் பார்த்தோம். ஆனால் நீதிமான்களாக ஜீவிப்பது மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படும் போது நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம், அதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்வது எப்படி? அனுதினம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது எப்படி? அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் முடிவில் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தின் வாயிலாக. அந்த ஜீவியத்தை செய்வது எப்படி என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல லூக்கா 2வது அதிகாரத்துல அந்த ஆசேருடைய 36, 37, 38 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இந்த பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் எப்பொழுதும் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அது ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ங்க, அவங்க 87 வருஷம், எத்தனை வருஷம் போட்டிருப்பாரு, 84 வருஷம் உள்ள விதவை, அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, அதனால அவங்க துதிச்சிட்டு இருந்தாங்க, ஜெபிச்சிட்டு இருந்தாங்க, உபவாசி. அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் தேவனை தேடுவர்களாக, எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக, அடிக்கடி உபவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அது நம்மை தேவனுக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கு. இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாங்க, உங்க சீஷர்கள் மாத்திரம் உபவாசிக்கவில்லையே? அப்ப அவர் என்ன சொல்றாரு? மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசிக்க மாட்டார்கள், பின்பு உபவாசிப்பார்கள் சொல்றாரு. அப்போ மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மணவாளன் வர போகிறான்னு நாம் காத்திருக்கிறோம்.
இது உபவாசிக்கிற காலங்களா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உபவாசத்தோடு ஜெபிப்பது மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. நாம் மையப்படுவதாக இந்த சமயத்தை ஒரு காட்டி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிலர் சொல்லுவாங்க, என்னால் அதிகமா உபவாசிக்க முடியறதில்லை, என்னோட என் உடலுக்கு ஒத்துக்கொள்ளுகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதைத்தான் நாம் தானியேலுடைய சரித்திரத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம். எப்படி நாம் ஒரு ஒரு சிம்பிள் உபவாசத்தை செய்வது எப்படி, அதைத்தான் நான் வாசித்து காண்பித்தேன் 10வது அதிகாரம் தானியேல்ல. கர்த்தரை மையப்படுவதாக எப்படி இருந்தாலும் இந்த உபவாசமும் ஜெபமும் பாருங்க, அதை பாருங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். கர்த்தரை மையப்படுவதாக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைக்க இன்னொரு நபர் கொர்நேலியு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கொர்நேலியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அப்படித்தான் வேதத்தை சொல்லுகிறது. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் அதுதான் அண்டர்லைன் தி வேர்ட் ஆல்வேஸ் இன்சிஸ்டன்ட் பிரேயர். ஒருவேளை எப்போதும் ஜெபிக்கணுங்கிறதா கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே எழுதின 25வது சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இந்த ஜெபத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் அந்த கொர்நேலியு. அவனும் நீதிமானா இருந்தார் நம்ம இடத்துல பார்க்கணும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு அதிக அவசியம். எப்போதும் ஜெபிக்கிற அனுபவம். ஒருவேளை நம்ம காலையிலேயும் மாலையிலேயும் கர்த்தருடைய சமூகத்தை தனியா நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறோம். ஆனா அதை தவிர அடிக்கடி அவர் நினைத்துக் கொள்ளுகிறது. அதனால்தான் நீதிமொழிகளை ஆக்கியோர் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் நம்புறேன், எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம் வேணும். எப்பொழுதும் ஜெபித்துக்கொள், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டது, இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டது. இந்த அனுபவம் அந்த மனுஷனுக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். இது எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியம் என்று நான் சொல்லுகிறேன்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, இந்த நன்மை செய்கிற காரியங்கள், தான தர்மம் பண்ணுவது, அது எப்படி பண்ணணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள், விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்வது அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கு. 1-2 வருஷத்துக்கு 8வது அதிகாரம் 1வது வசனத்துல அதிகாரம் முழுவதும் படிக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற தர்ம சகாயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மையப்படுவதாக நான் சொல்ல வந்த காரியம், நன்மை செய்ய மறவாதிருங்கள். நன்மை செய்ய மறவாதிருங்கள். பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, பிரதர், நீதியா இருக்கிறது கிருபைக்கு அடுத்த காரியம். கிருபையை தான் நம்ம நீதிவான்களாக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கிரியையும் முக்கியம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை எப்படி நான் சொல்லுகிறேன்? வேதத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லுகிறேன்? பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அழகான ஒரு வேத வசனம் பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். இந்த இடத்துல தெளிவா இருக்கிறது, கிரியை முக்கியம் என ஒரு காரியம். இந்த இடத்துல நாம் கொர்நேலியை பார்க்கிறோம். அவன் நற்கிரியைகளை செய்கிறதுல அவன் சரியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிரியை குறித்து இன்னொரு வசனம் பார்க்கிறோம். பாருங்க, யாக்கோபு எழுதின நிருப புஸ்தகம் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், வெறும் விசுவாசம் இருந்தா மாத்திரம் போதாதுங்கிறது அந்த பகுதி எழுதுகிறது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் சிறிதென்று நீ அறிய வேண்டாமா? சோ நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டு நீதிமன்றமாக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய கிரியைகள் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரியைகள் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த கொர்நேலியை குறித்து நாம் பார்த்தோம். அவன் நன்மை செய்கிறதிலேயும் தான தர்மம் பண்ணுகிறதிலேயும் அவன் தீவிரத்திருந்தான் நம்ம எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
யோவான் 8:29 இப்படி சொல்லுகிறது, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளே எப்பொழுதும் செய்கிறபடியினால பிதா என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடவில்லை. நான் பிதாவுக்கு பிரியமானவைகளே எப்பொழுதும் செய்கிறபடியினால பிதா அவர் என்னை ஒருபொழுதும் தனியே இருக்க விடவில்லை. கடினமாய்ப்படுவதாக. அப்ப முக்கியமான காரியம் என்ன? நீதிமான்களாக இருக்க விரும்புகிற நாம் எதை செய்தாலும், எப்பொழுது செய்தாலும், எப்படி செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்று கேட்டு செய்கிற ஒரு மன பக்குவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க, we lead a Christ centered life அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதே இல்லை. we lead a ஆமா பைபிள் பேஸ்ட் லைஃப் அப்படி சொல்லிக் கொடுக்கிற நாம் எல்லாரும் உண்மையிலேயே அதன்படி நடக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய நாம் தீவிரிக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, அப்படி நாம் செய்யக்கூடும் என்று சொன்னால் நம்ம அந்த நீதியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். ஒரு நாள் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு என்ற அனுபவம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்து நாம் நீதியுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது நீதிமான்களாய் நாம் காணப்படுவோம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோடு கூட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோடு கூட அவருடைய ரகசியம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலையும் கூட நாம் பார்த்த காரியத்தை நான் சற்று சமரைஸ் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் உடைய ரகசியம் நீதிமான்களோடு கூட இருக்கிறது. யார் அந்த நீதிமான்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கூட இந்த ரகசியம் இருக்குது. அவர்கள் நீதிமான்களா இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, லோத்து அவன் இருதயத்துல வாதிக்கப்பட்டான் அநீதியான செயல்களை நிமித்தம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முதலாவது நாம் லோத்துவை பார்த்தோம். அவன் நீதிமானாய் ஜீவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல், பவுல், பேதுரு, யோவான் போன்ற தேவமனிதர்களை பார்த்தோம். அவர்களெல்லாம் நீதியான ஒரு வாழ்க்கையை செய்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் அவருடைய ஃபுட் ஸ்டெப்பை பார்ப்போம். இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம், நீதிமான்களாக ஜீவிப்போம். சொல்லப்பட்டது போல ஜெபத்திலேயும் உபவாசத்திலேயும் நாட்களை கழிப்போம். ஒருவேளை நம்ம என்ன வேலை வேணா செய்யலாம். நம்ம ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா உலக வேலையில இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவருக்கு அடுத்த காரியத்தை நாம் செய்ய விளையும் பொழுது, இல்லைன்னு சொன்னார் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலையும் நம்ம காணப்பட்டு நம்ம அவரோடு கூட இணைத்து ஜீவிப்போம். கர்த்தர் அவருடைய ரகசியம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கால வேளைக்கு நமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ரகசியம் நீதிமான்களோடு கூட இருக்கிறது என்ற காரியத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாருமே தேடி வந்திருக்கிறபடினால ஒரு நன்மையும் குறைபடாதபடி காத்துக்கொள். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னீர. கர்த்தர் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைத்து நீர் காத்துக்கொள்ளும்படியே நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஜீவியம் உமக்கு பிரியமானதா இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவியம் உமக்கு பிரியமானதா இருக்கட்டும் கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லி, அப்படி போல எங்கள் ஆத்துமாக்கள் வாழட்டும், எங்கள் ஆத்துமாக்கள் வாழட்டும். அது நிமித்தம் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். அது மாத்திரமல்ல ஆண்டவர், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் நன்றி, சத்தியத்திற்காய் நன்றி. அது நிமித்தம் எங்களை நீ விடுதலையாக்கி இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை, இந்த சத்தியம் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் எந்த பகுதியில எங்களுக்கு விடுதலை தேவை அதை கொடுத்திருக்கிறது நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகர மகிமை எல்லாம் மக்கள் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.